இருமொழி கொள்கை மூலம் கல்வி பயின்றவர்கள் வெளிநாடுகளில் உயர் பணிகளில் இருப்பதாக அமைச்சர் ஏவா வேலு தெரிவித்துள்ளார். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடியில் திமுக பவள விழா பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இதில் அமைச்சர் ஏவா வேலு கலந்து கொண்டு உரையாற்றினார். அவர் பேசுகையில் 4000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த தமிழ் மொழியை முதலமைச்சர் ஸ்டாலின் பாதுகாத்து வருவதாக குறிப்பிட்டார். தொடர்ந்து பேசிய அவர் இருமொழி கொள்கையில் மூலம் பயின்றவர்கள் வெளிநாடுகளில் மருத்துவம் உள்ளிட்ட துறைகளில் உயர் பணிகளில் இருப்பதாக தெரிவித்தார். அது அம்மையார் ஜெயலலிதா இருந்தாலும் சரி, என் அண்ணன் கலைஞரா இருந்தாலும் சரி, இந்த ஓபிஎஸ் இபிஎஸ் இருந்தாலும் யூனாக இருந்தாலும் சரி, ஒட்டுமொத்தமாக அண்ணா வழியிலே வந்தவர்கள் நாங்கள் எல்லாம் இருமொழி கொள்கை என்ற அடிப்படையில் தான் இந்த மாநில அரசு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வீட்டில தமிழ்ல பேசுறோம், தாய்மொழியான தமிழ்ல வீட்டில பேசுறோம். நாட்டில் இருக்கிற பொறியியல் கல்லூரியிலே பாடத்திட்டங்கள் ஆங்கிலத்திலே இருக்கிறது. ஆங்கிலத்திலே பொறியியல் கல்லூரி படிக்கிற காரணத்தினால், ஆங்கிலத்திலே டாக்டர்கள் மருத்துவம் படிக்கிற காரணத்தினால், எங்கடா தம்பி போய் வந்த ராமச்சந்திரன் படிச்சு எங்க போயிருந்தேன்னு கேட்டா சொல்றான், நான் லண்டன்ல இருக்கிறேன், இப்ப டாக்டரா இருக்கிறேன். தம்பி எங்க போய் இருக்கிற? நான் யுஎஸ்ஏ இருக்கிறேன்றான். ஹிந்தி படிச்சா விரிவடைஞ்சிருவாங்க, ஹிந்தி படிச்சா விரிவடை மாட்டான். கொத்தனார் வேலைக்கு தான் போகலாம், முடிஞ்சாக்கா டோல்கேட்ல தான் வேலை பார்க்க முடியும். அதனால அமெரிக்காவுக்கு போக முடியாது. அமெரிக்காவில் இருக்கிற வழக்கு மொழி ஆங்கிலம், ஜப்பானிலே வழக்கு மொழியாக இருப்பது ஆங்கிலம். அதனால்தான் அண்ணா பெரிய அறிவாளியாக இருந்த காரணத்தினால் தான் சொன்னார், தொடர்பு மொழி ஆங்கிலம் கற்க வேண்டும், நம் தாய்மொழியை உயிரிலும் மேலான தாய்மொழி மறக்கக்கூடாது, இருமொழி கொள்கை என்று சொன்னார்.